வணக்கம் மக்களே. நம்ம சேனல்ல தொடர்ந்து ரிவ்யூஸ் தாங்க பார்த்துக்கிட்டு இருக்கோம். அந்த வகையில இப்ப நம்ம எதை பத்தின ரிவ்யூ பார்க்க போறோம் அப்படின்னா, நம்ம கார்த்திக் கதையில மார்ச் 3 என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத பத்தி தான் இந்த வீடியோல நம்ம இப்ப பார்க்க போறோம். ஸோ மறக்காம இந்த வீடியோக்கு லைக் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல உள்ள பெல் ஐகானையும் கிளிக் பண்ணி ஆல்னு செட் பண்ணிக்கோங்க. அப்பதாங்க அடுத்த வீடியோஸ் போடும் பொழுது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் பார்க்கலாம். சரி வாங்க என்ன நடக்குது அப்படிங்கிறத பத்தி பார்ப்போம். மகேஷ் காணாம போயிடுறாரு. இதனால சாமுண்டீஸ்வரி வந்துட்டு நேரா டிரைவர் ராஜாவை பார்த்து, டிரைவர் ராஜா போயிட்டு பட்டு வேட்டி பட்டு சட்டை போட்டுக்கிட்டு வா அப்படின்னு சொல்ல, சந்திரா இதை பார்த்துட்டு ஷாக் ஆகுறாங்க. சந்திரா கேக்குறாங்க, அக்கா என்னக்கா? அப்ப சாமுண்டீஸ்வரி சொல்றாங்க, சந்திரா என் முடிவுக்கு தயவு செஞ்சு எதுவும் எதிர்ப்பு பேசாம அமைதியா இரு. அதுக்கு சந்திரா கேக்குறாங்க, அக்கா அதுக்குன்ட்டு நீ என்ன முடிவு வேணாலும் எடுப்ப, அது எல்லாத்துக்கும் நான் சரின்னு சொல்லணும் அப்படின்னு அவசியம் கிடையாது. இங்க பாரு, இந்த ரேவதி உனக்கு மட்டும் பொண்ணு கிடையாது, எனக்கும் பொண்ணு மாதிரிதான். நீ இப்ப என்ன முடிவெடுக்க போற? அப்ப சாமுண்டீஸ்வரி சொல்றாங்க, சந்திரா ஆல்மோஸ்ட் நான் என்ன திட்டம் போட்டிருக்கேன் அப்படிங்கிறது உனக்கு தெரிஞ்சிருச்சு போல. அப்ப சந்திரா சொல்றாங்க, ஆமாக்கா, அவனை பட்டு வேட்டி பட்டு சட்டை கட்டிக்கிட்டு வர சொல்ற அப்படின்னா கண்டிப்பா இதுக்கு பின்னாடி என்ன காரணமா இருக்கணும்? நீ கண்டிப்பா இந்த விளங்காத பயல ரேவதிக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறதுக்கு முயற்சி பண்ற. இங்க பாரு, இவனுக்கு என்ன தகுதி இருக்கு அப்படின்னு இவனை ரேவதிக்கு திருமணம் செய்ய முடிவெடுக்கிற. அப்ப ரேவதி அதிர்ச்சி ஆகுறாங்க. இன்னொரு பக்கம் சாமுண்டீஸ்வரி சந்திராவை பார்த்து, இங்க பாரு சந்திரா, இது ஏன் முடிவு. என் பொண்ணோட வாழ்க்கை நல்லா இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் நான் இப்படிப்பட்ட ஒரு முடிவு எடுக்கிறேன். நீ தயவு செஞ்சு இதுல தலையிடாத. உனக்கு ஆரம்பத்துல இருந்தே இந்த டிரைவரை பிடிக்காது அப்படிங்கிறது எனக்கு நல்லாவே தெரியும். இருந்தாலும் நான் எதுக்காக அமைதியா இருந்தேன் தெரியுமா? இந்த டிரைவரோட நல்ல குணத்தை பத்தி எனக்கு நல்லாவே தெரியும். இந்த வீட்டுக்கு அவன் பல வகையில நல்லது பண்ணியிருக்கான். இது எல்லாத்தையும் என்னைக்கும் நான் மறக்க முடியாது. என்னையே 2 3 தடவை உயிரை காப்பாத்திருக்கான். அதோட வீட்டுக்கு வந்த பல அவமானங்களை அவன் காப்பாத்திருக்கான். அப்ப இவன் தான் சரியான ஆளு. நான் சொல்றதையும் இவன் கேட்பான். இவன் தான் இந்த வீட்டுக்கு ஏத்த ஆளு. இங்க பாரு சந்திரா, நீ தயவு செஞ்சு இதுல எதுவும் பேசாத. நான் எடுத்த முடிவு சரிதான். சந்திரா சொல்றாங்க, அக்கா போன வாட்டி மகேஷ் காணாம போனதுக்கு இந்த டிரைவர் பையதான் காரணம் அப்படின்னு உனக்கு தெரியும்ல. என்ன சொன்னான்? கல்யாணத்துக்கு முன்னாடியே என் மேல எந்த தப்பும் இல்லை அப்படிங்கிறத நிரூபிக்கிறேன் அப்படின்னு சொன்னால. ஆனா இன்னுமே நிரூபிச்ச மாதிரி தெரியல. அதுக்குள்ளயும் நீ இவனை இந்த வீட்டுக்கு மாப்பிள்ளையாக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன். அக்கா இதெல்லாம் சரியில்லைக்கா, வேணாம், நீ தப்பான முடிவெடுக்கிற. அப்ப சாமுண்டீஸ்வரி சொல்றாங்க, இங்க பாரு, பல பேரு இந்த டிரைவர் மேல தப்பான ஒரு அபிப்பிராயத்தை போட்டு இவனை வீட்டை விட்டு துரத்தணும் அப்படின்னு பார்த்தாங்க. இப்ப புரியுது எல்லாரும் எதுக்காக இவனை வீட்டை விட்டு துரத்துறதுக்கு முயற்சி பண்ணாங்க அப்படின்னு. இவன் எனக்கு ஒரு பாதுகாவலனா இருக்கான், இவன் ஒரு வேலியா இருக்கான், இவன் குல சாமியா இருக்கான். அதனாலதான் இவனை எப்படியாவது என்கிட்டேந்து பிரிச்சு என்ன ஒரு வழி பண்ணணும் அப்படின்னு எதிரிங்க கூட்டம் காத்துக்கிட்டு இருக்கு. அவங்களுக்கு நான் தீனி போடுற மாதிரி இவனை இந்த வீட்டை விட்டு நான் துரத்த மாட்டேன். இனிமே இவன் தான் இந்த வீட்டோட மருமகன். டிரைவர் ராஜா, நான் சொல்றத நீ கேப்ப அப்படிங்கிறதுக்காக தான் நான் அமைதியா இருந்தேன். இங்க பாரு டிரைவர் ராஜா, நீ போயிட்டு ரேவதியோட கழுத்துல தாலி கட்டு. இதை கேட்டதோட கார்த்திகே செம்ம ஷாக்கு. பரமேஸ்வரி இதை பார்த்ததோட மனசுக்குள்ள சந்தோஷப்படுறாங்க. ஆனா வெளியில சொல்லல. சாமுண்டீஸ்வரி கார்த்திய பார்த்து, இங்க பாருப்பா, நான் உன் மேல நம்பிக்கையோட தான் இத்தனை நாளும் இந்த பிளானை பண்ணேன். இங்க பாரு, அந்த மாயா மகேஷ் பத்தின விஷயம் உனக்கு தெரியும் அப்படிங்கறது எனக்கு ஆல்ரெடி தெரியும். அப்ப கார்த்தி அதிர்ச்சி ஆகுறாரு. அப்ப சந்திராவும் ஷாக் ஆகுறாங்க. அப்ப சந்திரா நினைக்கிறாங்க, ஆஹா, இப்படி பப்ளிக்காவே அக்கா அந்த மாயா மகேஷ பத்தி சொல்லிட்டாலே. அப்ப சாமுண்டீஸ்வரி சொல்றாங்க, இங்க பாரு சந்திரா, அந்த மகேஷ போய் ரேவதிக்கு கல்யாணம் பண்ணி வைக்க சொல்றியே, அந்த மகேஷ் எப்படிப்பட்டவன் அப்படிங்கிறது உனக்கு தெரியுமா? அப்ப சந்திரா ஷாக் ஆகி சந்திரா வந்து நேரா சாமுண்டீஸ்வரி கிட்ட, அக்கா யாரு என்ன சொன்னாலும் மகேஷ பத்தி உனக்கு தெரியாதாக்கா? அப்ப சாமுண்டீஸ்வரி சொல்றாங்க, அந்த ஃப்ராட பத்தி என்கிட்ட கேட்காத சந்திரா, அவன் எப்படிப்பட்டவன் அப்படிங்கிறது தெரிஞ்சுதான் இந்த கல்யாணத்துக்கே நான் வந்து தடை பண்ணலாம்னு இருந்தேன். ஆனா அப்புறம்தான் எங்க இந்த கல்யாணத்தை நிறுத்தினா அந்த உட்கார்ந்துருக்காளே பரமேஸ்வரி, அவ பேரனை கூட்டிட்டு வந்துட்டு என் பொண்ணை கல்யாணம் பண்ண வச்சிருவா அப்படிங்கறதுக்காக தான் நான் இத்தனை நாளும் பொறுமையா இருந்தேன். இதை கேட்டதோட சந்திரா சொல்றாங்க, அக்கா ஒருவேளை அவன் கெட்டவனா இருந்தா கல்யாணத்தை நிப்பாட்ட வேண்டியது தானே, எதுக்கு நீ இந்த கல்யாணத்தை இவ்வளோ தூரம் கொண்டுட்டு வர? அப்ப நம்ம சாமுண்டீஸ்வரி சொல்றாங்க, சந்திரா நான் கல்யாணத்தை நிப்பாட்டுனா என்ன நடக்கும் அப்படின்னு உனக்கு தெரியாதா?
ரேவதி டக்குன்னு கண்ணுக்கே தெரியாத அந்த கார்த்தியை கல்யாணம் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொன்னா. ஒருவேளை நான் மட்டும் இந்த கல்யாணத்தை வேண்டான்னு நிப்பாட்டி இருந்தா என் முடிவு சரியில்லை, நான் முடிவு எடுக்கிறேன் அப்படின்னு அவ இந்த குடும்பத்தை சேர்க்கிற அப்படின்னு அந்த டிரைவர் அந்த கார்த்தியை கல்யாணம் பண்றதுக்கு நிறையவே சான்சஸ் இருக்கு. நான் விட மாட்டேன். இதை கேட்டதோட சந்திரா சொல்றாங்க, அக்கா சரிக்கா, ஆனா இந்த டிரைவர் எப்படிப்பட்டவன் அப்படிங்கிறது உனக்கு தெரியுமா? இவன் யாரு, எந்த ஊர்ல இருந்து வந்திருக்கான், இவன் பேர் என்ன அப்படிங்கறதாவது உனக்கு தெரியுமா? அப்ப சாமுண்டீஸ்வரி சொல்றாங்க, இங்க பாரு சந்திரா, ஒரு வகையில மட்டும் எனக்கு ஒரு உண்மை தெரியுது. கண்டிப்பா இவன் எனக்கு துரோகம் பண்ண மாட்டான் அப்படிங்கிறது மட்டும் எனக்கு நல்லா தெரியுது. இதை கேட்டதோட கார்த்தி அதிர்ச்சி ஆகுறாரு. ஏன்னா கார்த்தியே பொய் சொல்லிக்கிட்டு தான் சாமுண்டீஸ்வரி வீட்டுல வந்து தங்கி இருக்காரு. இந்த விஷயம் சாமுண்டீஸ்வரிக்கு தெரிஞ்சா அவங்க என்ன பண்ண போறாங்க அப்படிங்கிறது தான் கார்த்தியோட மிகப்பெரிய சந்தேகமே. நம்ம கார்த்தி என்ன பண்றாருன்னா நேரா சாமுண்டீஸ்வரி கிட்ட, மேடம் நான் சொல்றதை கேளுங்க. சாமுண்டீஸ்வரி டக்குன்னு கார்த்தியை பார்த்து, இங்க பாருப்பா டிரைவர், இதுக்கு மேல நீ எதுவும் பேச வேணாம், நீ போயிட்டு ரேவதியோட கழுத்துல தாலி கட்டு. அப்ப சந்திரா சொல்றாங்க, அக்கா அவன் என்னமோ சொல்ல வரான், சொல்ல விட. அப்ப சாமுண்டீஸ்வரி சொல்றாங்க, கண்டிப்பா இந்த டிரைவர் ராஜா என் பேச்ச மீற மாட்டான் அப்படின்னு எனக்கு முழு நம்பிக்கை இருக்கு. இதை கேட்டதோட ரொம்ப அதிர்ச்சி ஆகுறாங்க நம்ம கார்த்தி. அப்ப சாமுண்டீஸ்வரி சொல்றாங்க, டிரைவர் ராஜா போயிட்டு நீ தாலி கட்டு. இது கேட்டதோட கார்த்தியும் சரிங்க மேடம் அப்படின்னு சொல்லிட்டு நேரா மேடைக்கு போறாரு. இத பார்த்துட்டு பரமேஸ்வரிக்கு ரொம்ப சந்தோஷம். அப்ப பரமேஸ்வரி அருணையும் ஆனந்தையும் பார்த்து, பாத்தீங்களாடா, நம்ம கார்த்தி யாருன்னே தெரியாம சாமுண்டீஸ்வரி கார்த்தி கிட்டயே தாலியை கொடுத்து தாலி கட்ட சொல்றா. அப்ப அருண் சொல்றாரு, ஒருவேளை உண்மை தெரிஞ்சிச்சுன்னா என்ன ஆகும்? அப்ப பரமேஸ்வரி சொல்றாங்க, ஊருக்கு முன்னாடி தாலி கட்டிட்டா அவளால என்னடா பண்ண முடியும்? அவளால கண்டிப்பா ஒண்ணும் பண்ண முடியாது. நம்ம நினைச்ச மாதிரி ரேவதிக்கும் கார்த்திக்கும் கல்யாணம் நடக்க போகுது அப்படின்னு பரம ஆனந்தத்துல இருக்காங்க பரமேஸ்வரி. அப்ப அருண் சொல்றாரு, பாட்டி நீங்க மட்டும் இப்ப அமைதியா இருந்தீங்கன்னா உங்க மேல சந்தேகம் வரும், நீங்க கேளுங்க. உடனே பரமேஸ்வரியும், ஆமா அருண், நான் அமைதியா இருந்தா கண்டிப்பா அவளுக்கு சந்தேகம் வரும்ல, சரி ஓகே நான் கேக்குறேன் அப்படின்ட்டு நேரா சாமுண்டீஸ்வரிய பார்த்து, ஏ சாமுண்டீஸ்வரி, என் பேரனுக்கு கல்யாணம் பண்ணிக்க கூடாது அப்படிங்கிறதுக்காக உன் வீட்டுல உள்ள டிரைவருக்கு உன் பொண்ணை கல்யாணம் பண்ணி வைக்க போறியா? இங்க பாரு, தப்பான முடிவெடுக்காத. என் பேரன் கோடீஸ்வரன், அவனுக்கு பல சொத்துக்கள் இருக்கு, அவனையே கல்யாணம் பண்ணி வை. உன் பொண்ணு ஓஹோன்னு இருப்பா. இந்த டிரைவரை கல்யாணம் பண்ணா உன் பொண்ணு சந்தோஷமா இருக்க மாட்டா. அப்ப நம்ம சாமுண்டீஸ்வரி சொல்றாங்க, இங்க பாரு பரமேஸ்வரி, பிச்சைக்காரனுக்கு கல்யாணம் பண்ணி கொடுப்பனே தவிர்த்து என் பொண்ணை நல்லபடியா பார்த்துப்பேன், ஆனா உன் பேரனுக்கு நான் கண்டிப்பா கல்யாணம் பண்ணி கொடுக்க மாட்டேன். இது என் முடிவு, பாத்துக்கோ. இன்னும் கொஞ்ச நேரத்துல நான் முடிவு பண்ண டிரைவர் ராஜாவுக்கும் ரேவதிக்கும் கல்யாணம் நடக்க போகுது. 2 பேருக்கும் அச்சதைய போட்டு வாழ்த்திட்டு இந்த இடத்த விட்டு போ. இதை கேட்டதோட நம்ம பரமேஸ்வரி மனசுக்குள்ள நினைக்கிறாங்க, அடி பாவி சாமுண்டீஸ்வரி, என் பேரனை தான் நீ ரேவதிக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறதுக்கு என்கிட்டயே சண்டை போட்டுக்கிட்டு இருக்க. உனக்கு அவ யாருன்னு உண்மை தெரிஞ்ச பிறகு நெஞ்ச அடைப்பே வரப்போகுது அப்படின்னு நம்ம பரமேஸ்வரி நினைச்சுக்கிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் அருண் சொல்றாரு, எப்படியோ கார்த்திக்கு கல்யாணம் நடக்க போகுது, அதுவும் அத்தையே இந்த கல்யாணத்தை நடத்தி வைக்க போறாங்க. அப்ப ஆனந்த் சொல்றாரு, ஆமாண்டா அப்படின்னு. இன்னொரு பக்கம் ரேவதி நேரா டக்குன்னு எந்திரிச்சு வந்து சாமுண்டீஸ்வரியை பார்த்து, அம்மா உங்க முடிவுக்கு என்ன காரணம்னு தெரிஞ்சுக்கலாமா? ஏன்னா நான் இது வரைக்கும் இந்த டிரைவரை கல்யாண நோக்கத்திலேயோ காதலோடையோ நான் பார்த்தது கிடையாது. ஆனா திடீர்னு இவரை கல்யாணம் பண்ணிக்க சொன்னா எப்படிம்மா என்னால கல்யாணம் பண்ணிக்க முடியும்? அம்மா புரிஞ்சுக்கோங்கம்மா, இந்த கல்யாணத்தை நிப்பாட்டிடலாம். ஆனா சாமுண்டீஸ்வரி சொல்றாங்க, இங்க பாரு ரேவதி, இந்த கல்யாணத்தை நிப்பாட்டுனா என்ன நடக்கும் அப்படிங்கிறது உனக்கு தெரியும். அந்த உட்கார்ந்துருக்க பாரு பரமேஸ்வரி, அவ கண்டிப்பா அவளோட பேரனுக்கு உன்னை கல்யாணம் பண்ணி வைக்கிறதுக்கு முயற்சி பண்ணுவா. அது நடக்கவே கூடாது. அப்படி நடந்துச்சுன்னா நீ என்னை உயிரோடவே பார்க்க முடியாது. இது கேட்டதோட நம்ம ரேவதி அதிர்ச்சி ஆகுறாங்க. அம்மா என்னம்மா இப்படி பேசுறீங்க? அப்ப சாமுண்டீஸ்வரி சொல்றாங்க, இங்க பாரு, நான் வந்துட்டு உயிரோட இருக்கணும் அப்படின்னு நினைச்சா நீ போயிட்டு அந்த டிரைவர் ராஜாவை கல்யாணம் பண்ணிக்கோ. இது கேட்டதோட நம்ம ரேவதி ரொம்ப சோகமா மேடைக்கு போறாங்க. அங்க போனதோட கார்த்தி நேரா ரேவதியை பார்த்து என்னை மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்ல, ரேவதி சொல்றாங்க, உங்க மேலே எந்த தப்பும் இல்ல, என்ன பண்றது எல்லாம் தலையெழுத்து அப்படின்னு சொல்ல கார்த்தி ரேவதிக்கு தாலி கட்டுறாங்க. இது எல்லாம் பார்த்துட்டு பரமேஸ்வரி சந்தோஷத்தோட அச்சதைய போடுறாங்க. பரமேஸ்வரி சந்தோஷமா அச்சதைய போடுறத சாமுண்டீஸ்வரி கவனிக்கிறாங்க. சாமுண்டீஸ்வரி நினைக்கிறாங்க, இவ என்ன அவ பேரனுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சந்தோஷமா அச்சதைய போடுறா. அப்ப கல்யாணமும் நடந்து முடியுது. அப்ப நம்ம சிவனாண்டி அங்கேருந்து ஓடி வராரு. ஏன்னா சிவனாண்டிக்கு ஒரு விஷயம் தெரிஞ்சு போச்சு.
சிவனாண்டி அந்த டிரைவரோட போட்டோ வச்சிருக்காருல்ல, அது வந்து எதேர்ச்சியா ஒரு தட்ட காமிக்க அவர் சொல்றாரு, ஐயா இவரை தெரியாதா, இவர் தான் அந்த ராஜ சேதுபதியோட பேரன் கார்த்தி. இதை கேட்டதோட சிவனாண்டிக்கு ரொம்ப அதிர்ச்சி. சிவனாண்டி சொல்றாரு, என்ன சொல்றீங்க? அவங்க சொல்றாங்க, ஆமா அப்படின்னு. இதை கேட்டதோட சிவனாண்டி ரொம்ப அதிர்ச்சியா இங்க எது ஓடி வராரு மண்டபத்துக்கு. அப்ப கார்த்தி ரேவதிக்கு தாலி கட்டினதை பார்த்துட்டு சிவனாண்டி அதிர்ச்சியாகி நிறுத்துங்க அப்படின்னு சொல்ல, ஆனா கார்த்தி தாலி கட்டி முடிக்கிறாரு. அப்ப நம்ம சாமுண்டீஸ்வரி நேரா சிவனாண்டியை பார்த்து, ஏய் சிவனாண்டி, என்ன இந்த கல்யாணத்தை எப்படியும் நிப்பாட்டிடலாம், என் பொண்ணை எப்படியாவது பழிவாங்கலாம் அப்படின்னு நினைச்சியா? நீ நினைச்சது நடக்காதடா. அப்ப சிவனாண்டி சொல்றாரு, ஏ சாமுண்டீஸ்வரி, எவ்வளவு பெரிய முட்டாள்தனமான காரியத்தை பண்ணிட்டேன். அப்ப சாமுண்டீஸ்வரி கேக்குறாங்க, முட்டாள்தனமான காரியமா? நான் என்ன பண்ணேன்? அதுக்கு சிவனாண்டி சொல்றாரு, ஏய் அங்க இருக்கிறது யாருன்னு நினைச்ச? அப்ப சாமுண்டீஸ்வரி சொல்றாங்க, யாரு? அவன் இந்த வீட்டோட டிரைவர் ராஜா. அப்ப சிவனாண்டி சொல்றாரு, டிரைவர் ராஜாவா? இந்த உட்கார்ந்துருக்காளே பரமேஸ்வரி, இவனோட பேரன் தான் அந்த கார்த்தி, அதான் அந்த டிரைவர் ராஜா. இது கேட்டதோட சாமுண்டீஸ்வரிக்கு தூக்கி வாரி போடுது. அப்ப கார்த்தி மேடையிலேருந்து டக்குன்னு எந்திரிக்கிறாரு. நம்ம ரேவதியும் எந்திரிக்கிறாங்க. பரமேஸ்வரி நேரா சிவனாண்டிய பார்த்து, ஏன்பா சிவனாண்டி, இதை இப்பனா நீ வந்து சொல்லணுமா? அப்ப சிவனாண்டி சொல்றாரு, ஏ கிழவி, நீ எவ்வளவு பெரிய பிளான் பண்ணியிருக்க. அந்த சாமுண்டீஸ்வரியே உன்னைய வந்துட்டு நம்பிட்டா அப்படின்னா நீ சகஜால கில்லாடி தாண்டி. அப்ப சாமுண்டீஸ்வரி கேக்குறாங்க, ஏய் சிவனாண்டி, என்ன பேசுற? அப்ப சிவனாண்டி சொல்றாரு, ஏ சாமுண்டீஸ்வரி, இந்த கிழவி எப்பயோ உன் வீட்டுக்கு அந்த கார்த்திய அனுப்பிட்டா. இது கேட்டதோட சாமுண்டீஸ்வரிக்கு ஷாக்கு. அப்ப சிவனாண்டி சொல்றாரு, இத்தனை நாளும் டிரைவர் ராஜா ராஜான்னு உன்னை நல்லா ஏமாத்திக்கிட்டு இருந்தான் பாரு, அவன் தான் கார்த்தியே. இந்த கிழவி நல்லா உன் வீட்டுக்கு கார்த்தியை அனுப்பிவிட்டு உன் மனசையே மாத்தி ரேவதிய கல்யாணம் பண்ணி வச்சுட்டா பாத்தியா? நீ தோத்துட்டடா சாமுண்டீஸ்வரி. இதை கேட்டதோட சாமுண்டீஸ்வரிக்கு செம்ம சாக்கு. சாமுண்டீஸ்வரி நேரா ராஜாவை பார்த்து, டிரைவர் ராஜா, இவங்க என்னென்னமோ சொல்றாங்க, ஆனா இன்னும் எனக்கு உன் மேல நம்பிக்கை தான் இருக்கு. ஏன்னா எல்லாருமே சேர்ந்து உன் மேல பல தடவை தப்பான ஒரு அபிப்பிராயத்தை வச்சிருக்காங்க. ஒவ்வொரு முறையும் உன் மேல தப்பு இல்லைன்னு சொல்லி நீ நிரூபிச்சிருக்க. இப்போ உன்னையே பாயிண்ட் அவுட் பண்ணி நீ தான் அந்த பரமேஸ்வரியோட பேரன் அப்படின்னு சொல்றாங்க. சொல்லு ராஜா, நீ வந்து ஒன்னும் பரமேஸ்வரியோட பேரன் கிடையாது, ராஜான்னு சொல்லு. அப்ப கார்த்தி அமைதியாவே இருக்காரு. கார்த்தியோட அமைதியை பார்த்துட்டு சாமுண்டீஸ்வரிக்கு ஷாக்கு. அப்ப பரமேஸ்வரி சொல்றாங்க, ஏய் சாமுண்டீஸ்வரி, அவன் எப்படி பேசுவான்? அப்ப சாமுண்டீஸ்வரி கேக்குறாங்க, ஏய் நீ வாயை மூடு. ராஜா, என்ன ராஜா, நான் உன்கிட்ட கேட்டுக்கிட்டே இருக்கேன், சொல்லு. உன் மேல பல தடவை பல பேரு குற்றம் சொல்லியிருக்காங்க, நீ இல்லைன்னு நிரூபிச்சிருக்கேல்ல, அதே மாதிரி சொல்லு. நீ அந்த பரமேஸ்வரியோட பேரை இல்லைன்னு சொல்லு ராஜா. அப்ப நம்ம கார்த்தி அமைதியாவே இருந்துட்டு நேரா சாமுண்டீஸ்வரியை பார்த்து கையெடுத்து கும்பிட்டு, மேடம் என்னை மன்னிச்சிருங்க, நான் தான் பரமேஸ்வரியோட பேரன் கார்த்திக். இது கேட்டதோட நம்ம சாமுண்டீஸ்வரிக்கு சமஷாக்கு. ரேவதிக்கும் பயங்கர அதிர்ச்சி. சாமுண்டீஸ்வரி டக்குன்னு கார்த்தியோட சட்டையை பிடிச்சி, டேய் எப்படி ஏமாத்திட்டியே அப்படின்னு சொல்ல, அப்ப கார்த்தி சொல்றாரு, மேடம் நான் உங்ககிட்ட ஆரம்பத்துல இருந்தே சொன்னேன், ஆனா நீங்க தான் கேட்கவே இல்லை. அப்ப சாமுண்டீஸ்வரி சொல்றாங்க, பேசாத, தயவு செஞ்சு பேசாத, உன் மேல நான் எவ்வளவு நம்பிக்கை வச்சிருந்தேன், ஆம்பளைங்கனாலே ஏமாத்துறவங்க அப்படிங்கிறத நீ நிரூபிச்சு காட்டிட்டியல்ல. அப்ப சிவனாண்டி நேரா சாமுண்டீஸ்வரிய பார்த்து, ஏ சாமுண்டீஸ்வரி, அந்த பரமேஸ்வரியோட பேரன் கூடயா உன் பொண்ணை வாழ வைக்க போற? அவ தாலி அறுத்து இப்பவே வீசு. இதை கேட்டதோட ரேவதி அதிர்ச்சி ஆகுறாங்க. சாமுண்டீஸ்வரி ரேவதியோட தாலியில கை வைக்க ரேவதி அதிர்ச்சி ஆகுறாங்க. அம்மா என்னம்மா பண்றீங்க? அப்ப சாமுண்டீஸ்வரி சொல்றாங்க, ரேவதி, நான் உயிரோட இருக்கணும் அப்படின்னா இந்த தாலியை கைட்டி இப்பவே வந்துட்டு கொடுத்துட்டு வா. இதை கேட்டதோட பரமேஸ்வரி கோவப்பட்டு, ஏ சாமுண்டீஸ்வரி, ரேவதியோட கழுத்துல இருந்து கையெடு. அப்ப சாமுண்டீஸ்வரி ஷாக் ஆகி நிக்க, அப்ப பரமேஸ்வரி சொல்றாங்க, இங்க பாரு, இத்தனை ஊர் மக்கள் முன்னாடி கல்யாணம் ஆன ஒரு பொண்ணு கழுத்துல இருந்து தாலியை கட்டுறதுக்கு முயற்சி பண்ற? ஏண்டி நீ எல்லாம் நல்ல குடும்பத்துல பிறந்த நீ தானே? இது கேட்டதோட சாமுண்டீஸ்வரி புவனேஸ்வரி பரமேஸ்வரிய பார்த்து, சாமர்த்தியமா என்னை இப்படி ஏமாத்திட்டீங்கல்ல எல்லாருமே சேர்ந்து, உன்னை விட மாட்டேன் அப்படின்னு சொல்ல, அப்ப ராஜராஜாவும் மயில் வாகனமும் அதிர்ச்சி ஆகுறாங்க. அப்ப ராஜராஜா சொல்றாரு, ஐயோ என் பொண்டாட்டி துப்பாக்கியை தான் தேட போறா. அப்ப மயில் வாகனம் சொல்றாரு, மாமா கண்டிப்பா கண்டுபிடிக்க முடியாது, நான் எடுத்து ஒளிச்சு வச்சுட்டேன். இது கேட்டதோட ராஜராஜாவும் சூப்பர் மாப்பிள்ள அப்படின்னு சொல்றாங்க. அப்புறமா நம்ம சாமுண்டீஸ்வரி அங்க இருக்கிற பொருள் எல்லாத்தையுமே போட்டு உடைக்கிறாங்க. ரோகிணி நேரா கார்த்தியை பார்த்து, ஏப்பா இப்படி வீட்டுக்குள்ள வந்து எல்லாரையுமே ஏமாத்திட்டியே, அப்ப இத்தனை நாளும் நீ நடிச்சியா? அப்ப சந்திரா நேரா சாமுண்டீஸ்வரியை பார்த்து, அக்கா நான் ஆரம்பத்துல இருந்தே சொன்னேன், இவன் நல்லவன் கிடையாது, இவன் மேல எனக்கு சந்தேகமா இருக்கு அப்படின்னு ஆரம்பத்துல இருந்தே சொல்லிக்கிட்டு இருந்தேன், கொஞ்சமாவது நம்பினியா? பாத்தியா கடைசியில இவன்
அந்த பரமேஸ்வரியோட பேரனா இருந்து நம்ம வீட்டுக்குள்ள வந்து எல்லாரையுமே ஏமாத்தி, நீ இது வரைக்கும் யாருக்கிட்டையுமே ஏமாந்ததே கிடையாது, உன்னையும் ஏமாத்தி இப்படி பண்ணிட்டானே, அப்ப இத்தனை நாளும் அவ ரேவதியை கல்யாணம் பண்றதுக்காக தான் இப்படி ஒரு திட்டத்தை போட்டிருக்கான். இப்ப புரியுதாக்கா? அந்த மாயாவும் மகேஷும் நல்லவங்க தான். அவங்க மேல ஒரு தப்பான அபிப்பிராயத்தை உண்டாக்கி இப்படிப்பட்ட ஒரு காரியத்தை இவன் பண்ணியிருக்கான். இவன் பணக்காரன்னு கேள்விப்பட்டேன். ஒருவேளை அந்த மல்லிகா டாக்டர் கிட்ட கூட இப்படி சொல்றதுக்கு நிறையவே சான்சஸ் இருக்கு. இப்படி ஏமாந்துட்டியேக்கா. இது கேட்டதோட சாமுண்டீஸ்வரி சந்திராவை பார்த்து, சந்திரா நிறுத்து, இவன் என் பொண்ணை கல்யாணம் பண்ணிட்டா என் பொண்ணு அவன் கூடயே போகணும்னு அவசியம் கிடையாது. ரேவதி வா வீட்டுக்கு. அப்ப பரமேஸ்வரி டக்குன்னு ரேவதியோட கையை பிடிக்கிறாங்க. அப்ப சாமுண்டீஸ்வரி பரமேஸ்வரியை பார்த்து, இங்க பாரு, மரியாதையா என் பொண்ணோட கையை விட போறியா இல்லையா? அப்ப பரமேஸ்வரி சொல்றாங்க, இங்க பாரு, நான் எப்படி என் வீட்டுக்கு மருமகளா வரப்போறவளோட கையை விடுவேன்? அப்ப சாமுண்டீஸ்வரி பரமேஸ்வரியை பார்த்து, இங்க பாரு, இதுக்கு மேல உனக்கு மரியாதையே இல்லை, மரியாதையா என் பொண்ணோட கையை விடு. அப்ப பரமேஸ்வரி சொல்றாங்க, ஊர் மக்கள் முன்னாடி என் பேரன் கார்த்தி உன் பொண்ணு ரேவதிக்கு தாலி கட்டியிருக்கான், அவங்க 2 பேருக்கும் எந்த உறவும் இல்லை அப்படின்னு சொல்றதுக்கு உனக்கு எந்த உரிமையும் கிடையாது. என் வீட்டுக்கு மருமகளா வரப்போறவ, அவளை இனிமே நீ உன் வீட்டுக்கு கொண்டு போக முடியாது. அப்ப பக்கத்துல உள்ளவங்களாம், சாமுண்டீஸ்வரி அம்மா, என்னதான் இருந்தாலும் உங்க பொண்ணுக்கு அவங்க வீட்டு பரமேஸ்வரி பாட்டியோட பேரன் கார்த்திக்கு கல்யாணம் ஆகிருச்சுமா, இதுக்கப்புறம் நீங்க இந்த மாதிரி பண்றது ரொம்ப தப்பு. இதுவே ஊருக்குள்ள ஒரு முன் உதாரணம் ஆகிரும். நீங்க உங்க பொண்ணை அந்த கார்த்திக் கூட வாழ வச்சுதாம்மா ஆகணும். சாமுண்டீஸ்வரி சொல்றாங்க, இது என்னைக்குமே நடக்காது அப்படின்னு சொல்லிட்டு அங்க உள்ள பொருள் எல்லாத்தையுமே போட்டு உடைக்கிறாங்க. அப்ப நம்ம ரேவதி நேரா சாமுண்டீஸ்வரியை பார்த்து, அம்மா, நான் எப்படிம்மா மறப்பேன்? துரோகம் பண்ணி வீட்டுக்குள்ள வந்து இப்படி ஒரு நடிச்சு உங்களையும் ஏமாத்திருக்கான், எப்படிம்மா நான் அவன் கூட போய் சேர்ந்து வாழ்வேன்? கவலைப்படாதீங்கம்மா, நான் கண்டிப்பா விவாகரத்து கொடுத்துட்டு உங்க பொண்ணா நான் வீட்டுக்கு வரேன். இதை பார்த்ததோட சிவனாண்டிக்கு ரொம்ப சந்தோஷம். சந்திரா நேரா சிவனாண்டியை பார்த்து, என்னங்க, இப்படிதான் சாமுண்டீஸ்வரி எப்படி அசங்கப்பட்டு நிக்கிறா பாருங்க, இதைத்தான் இத்தனை நாளும் நம்ம எதிர்பார்த்து காத்துக்கிட்டு இருந்தோம். அப்ப சிவனாண்டி சொல்றாரு, ஆமா சந்திரா, இனிமே அந்த சாமுண்டீஸ்வரி எப்படி வெளியில வரான்னு பார்ப்போம். அவ இத்தனை நாளும் யாரை வந்துட்டு வீட்டுக்குள்ள விடக்கூடாதோ, யாருக்கு முன்னாடி கௌரவமா நிக்கணுமோ அப்படின்னு இருந்தாலோ, அவளுக்கு முன்னாடியே இப்படி அவமானப்பட்டு நிக்கிறா. பார்க்கவே ரொம்ப சந்தோஷமா இருக்கு அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்க. இதை கேட்டதோட சந்திரா சொல்றாங்க, ஆமாங்க, இத்தனை வருஷமா இவளை எப்படி அவமானப்படுத்தணும்னு நினைச்சோமோ அது எல்லாமே நடந்துருச்சு அப்படின்னு ரொம்ப சந்தோஷத்தோட பேசிக்கிட்டு இருக்காங்க. ஸோ இந்த எபிசோடு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா இந்த வீடியோவுக்கு மறக்காம லைக் பண்ணிக்கோங்க. இந்த சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி ஆல்னு செட் பண்ணிக்கோங்க. அப்போ தாங்க அடுத்த வீடியோஸ் போடும்பொழுது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும், பார்க்கலாம். ஸோ இதே மாதிரி இனிமே அப்டேட்ஸை நம்ம தொடர்ந்து பார்க்கலாம். ஸோ இதுக்கு அடுத்து என்ன நடக்க போகுது? சாமுண்டீஸ்வரிக்கு உண்மை தெரிஞ்சிச்சுன்னா என்ன பண்ணுவாங்க? ரேவதிய டக்குன்னு கார்த்தியை விட்டு பிரிச்சு கூட்டிட்டு போயிடுவாங்களா? இல்ல நம்ம சாமுண்டீஸ்வரி டிரைவர் ராஜா வந்து நல்லவர் அப்படிங்கிறதுக்காக ரேவதி கூட வாழ வைப்பாங்களா? இது எல்லாமே அப்கமிங் எபிசோடில் தான் ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக நடக்க போகுது. ஸோ இதே மாதிரி இனிமே அப்டேட்ஸை நம்ம தொடர்ந்து பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.